நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஷீட்டில் வந்து எப்படி சார்ட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சார்ட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு டேட்டாஸ் இருக்குது, அதில் நேம்ஸ் வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகாமல் இருந்தது அப்படின்னா அதை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த சார்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு வந்து சாம்பிள் டேட்டா பேஸ் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நேம்ஸ் எல்லாம் வந்து அன்அரேஞ்சாக இருக்குது. அதாவது எஃப் அப்படிங்கிற ஃபாத்திமா வந்து ஃபஸ்ட் இருக்குது, அன்புதாசன், பாட்சா அப்படின்னு அன்அரேஞ்சாக இருக்குது. இதை வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அசெண்டிங்லையோ இல்லை டிசெண்டிங்லையோ வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நம்ம சார்ட்டிங் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேம்ஸ் மட்டும் இருக்கிற இந்த காலமை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நிறைய வந்து டிஸ்பிளே ஆகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார்ட் A to Z, அதாவது வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும் வேணுமா அப்படின்னு கேட்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ட் Z to A, அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் வேணுமா அப்படின்னு கேட்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர் இருக்க A to Z கொடுப்போம். இப்போ நம்ம அது கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் டு யூ வாண்ட் டு டூ, இந்த சார்ட்டிங்கில் நீங்கள் என்ன வேணும், என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன, எக்ஸ்பேண்ட் த செலெக்ஷன். அதாவது இப்போது இந்த நேம்ஸ் வந்து வாங்கியிருக்க இந்த ஸ்கோர்ஸை வந்து அந்த ஸ்கோர்ஸோடு சேர்ந்து எக்ஸ்பேண்ட் ஆகணுமா அசெண்டிங் ஆர்டரில் அப்படின்னு கேட்குது. நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா, வெறும் இந்த கரண்ட் செலெக்ஷன் மட்டும் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகணுமா அப்படின்னு கேட்குது. இதில் நாம் வந்து எக்ஸ்பேண்ட் செலெக்ஷனே கொடுத்துட்டு சார்ட் கொடுப்போம். விச் மீன்ஸ் இந்த ஃபாத்திமா வாங்கின 12 மார்க் வந்து அசெண்டிங் ஆர்டரில் சேஞ்ச் ஆகுறப்பவும் அதே மார்க்கோடு சேஞ்ச் ஆகும். இப்போ பார்க்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்கள், அன்புதாசன்கிற அசெண்டிங் ஆர்டர் A ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா வாங்கின 12 அந்த நம்பர்ஸோட அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆயிடுச்சு. இப்போ இதே வந்து நம்பர்ஸ் கூட வந்து அசெண்டிங்கில் பண்ணியிருக்கோம். இப்போ நம்பர்ஸோட டிசெண்டிங்கில் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபுல் காலமை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். இப்போ டிசெண்டிங் ஆர்டர், அதாவது Z to Aல நம்ம வந்து சார்ட் பண்ணலாம். பண்ணோம்னா இதே மாதிரி எக்ஸ்பேண்ட் செலெக்ஷனும் கொடுக்கலாம். ஆனால் நம்ம அது முன்னாடியே பார்த்துட்டோம். இதில் வந்து வெறும் கரண்ட் செலெக்ஷனில் மட்டும் கொடுத்து பார்ப்போம். விச் மீன்ஸ் நம்பர் மாறாது, நேம்ஸ் மட்டும் மாறும். அப்போ நம்ம வந்து கண்டினியூ வித் கரண்ட் செலெக்ஷன் கொடுத்து சார்ட் பண்ணோம்னா நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்குது, நேம்ஸ் மட்டும் இசட்ல இருந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து நாம் வந்து சார்ட்டிங் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து மேலே இருக்க டேப்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும், அதாவது சார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதிலே வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். சார்ட் A to Z இல்லை Z to A1 இருக்குது. இல்லை அதிலே கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நம்ம வேர்ட்ஸ் தான் பார்த்துருந்தோம். இந்த வேர்டு மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்பர்ஸையும் இதே மாதிரி சார்ட் பண்ணலாம். அதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து வேர்ட்ஸ் செலக்ட் பண்ண மாதிரி இப்போ நம்பர்ஸ் இருக்கிற காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா இது நம்பர்ஸாக இருக்கிறனால ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்டா இல்லை லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்டான்னு கேட்குது. ஏன்னா நம்ம வேர்டில் பார்க்குறப்போ அது அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்னு கேட்டுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்டா இல்லை லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்டான்னு கேட்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்னு கொடுப்போம். கொடுத்தோம்னா அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதுலேயும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பர்ஸ் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த நம்பர்ஸோட ஈக்குவலண்ட்டாக இருக்க அந்த நேமும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் செலெக்ஷன் கொடுக்கலாம். இப்போ நம்ம அதை கொடுத்துட்டு சார்ட் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நம்ம ஃபாத்திமா வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஃபாத்திமா வந்து 89 வாங்கியிருந்தாங்க. இது நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் கொடுக்குறப்போ அதே மாதிரி இருக்குது. அதாவது நம்பர்ஸ் அண்ட் நேம்ஸ் ஈக்குவலண்ட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. எங்கன்னா ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆர்டரில். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ வந்து லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் வரணும் அப்படின்னா சேம் வெறும் அந்த நம்பர்ஸ் இருக்க காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் கொடுப்போம். கொடுத்தோம் அப்படின்னா இதுலேயும் அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன் கேட்குது. பட் நாம் இது வந்து கரண்ட் செலெக்ஷன் மட்டும் கொடுக்கலாம். இது கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நேம்ஸ் சேஞ்ச் ஆகாது, நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்க்கலாம். கரண்ட் செலெக்ஷன் கொடுத்துட்டு சார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாருங்கள், நம்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு, நேம்ஸ் சேஞ்ச் ஆகலை. MS Excelல ஃபில்டரிங் ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஃபில்டரிங் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா செட் இருக்குது அப்படின்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேல்யூவையோ இல்லை ஒரு நேமையோ நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபில்டரிங் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ வந்து சாம்பிள் டேட்டா செட் நம்ம ஒன்று முன்னாடியே போட்டு வச்சுருக்கோம் எக்ஸலில். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2-3 வேல்யூஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ வந்து ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன், அதாவது ஹோம் பட்டனில் இருக்கிற ஃபில்டரிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டூடெண்ட்டில் இருக்கிறது ஃபில்டர் ஆயிரும்.
இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார்ட் அண்ட் ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபில்டர் ஆகணும், அதாவது இதில் இருக்க நேம்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. செலக்ட் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட்டாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன நேம்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அந்தந்த நேம்ஸில் வரும். ஏன்னா இது நேம்ஸில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை ஜாக், பீட்டர், ஸ்டீவ், டோனி அப்படி 4 நேம்ஸும் இருக்குது. இதில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் அண்ட் ஸ்டீவ் மட்டும் நம்மளுக்கு செலக்ட் பண்ணி எடுக்கணும். பீட்டர் அண்ட் ஸ்டீவை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நாம் அந்த 2ஐயும் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த 2 நேம்ஸையும் வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து அவங்க எடுத்த அசஸ்மெண்ட் மார்க் அண்ட் ஸ்கோரோடு ஃபில்டர் ஆயிரும். அதாவது முன்னாடி வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சார்ட்டிங்கில் வந்து எக்ஸ்பேண்ட் த டேபிள் கொடுத்துருந்தோம். ஆனால் இதில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அது டிஃபால்ட்டாகவே அது கூட இருக்கிற டேபிளோட தான் எக்ஸ்பேண்ட் ஆகி நம்மளுக்கு வரும். இப்போ வந்து நாம் ஒரு நேமை ஃபில்டர் பண்ணி பார்த்தோம். இப்போ அதே மாதிரி நாம் வந்து ஒரு நம்பரை ஃபில்டர் பண்ணி பார்க்குறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கத்துலேயே இருக்க அந்த சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், ட்ராப் பாக்ஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 and 87 மார்க்ஸ் மட்டும்தான் நமக்கு ஃபில்டர் ஆகி வேணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகே கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 and 85 மார்க்ஸ் வந்து யார் யார் வாங்கியிருக்காங்கன்னா பீட்டர் அண்ட் ஸ்டீவ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு எக்ஸலில் வந்து ஃபில்டரிங் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அதை தான் நாம் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்குறோம்.